Daddy was an officer in State Bank of India. Okay. As well as he was a veterinary doctor. Veterinary clinic வச்சிருந்தாரு. Okay. He was a very close friend of கலைஞர். Mhm. ஆமா, அப்போ எனக்கு பேர் வச்சது ராஜாத்தி அம்மாவும் கலைஞர் தான். சார்மிலா அப்படின்னு பேர் வச்சது அவங்க தான். Okay. So he was very close with கலைஞர் as well as he was close with ஜெயலலிதா அம்மா. என் ஃபிலிம்ஸ்லாம் நல்லா ஓடின காலகட்டங்கள் இருந்துச்சு. இப்போ there is a gap. So when I think of all the past, my first movie, my first scene, how the audience took it in the theater, அதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது இப்போ என்னடா இப்படி ஆயிடுச்சு லைஃப் அப்படின்னு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வாட் இஸ் த பிக்கஸ்ட் ரெட் ஃபிளாக் மேம்? சின்சியராக இருக்கிறது தான் நமக்கு ரெட் ஃபிளாக். செல்ஃப் அவராகவே சாண்ட்விச் பண்ணிக்குவாரு, அவராகவே சூப் பண்ணிக்குவாரு, உங்களுக்கும் பண்ணி கொடுப்பாரு, எனக்கும் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ராதா ஹீஸ் த மதர். ஓகே. நான் அம்மா இல்லைப்பா, அவன் தான் அம்மா மாதிரி இருக்கான். மீனா பண்ண வேண்டிய படம் ஐ வாஸ் சப்போஸ் டு டூ ஆக்சுவலி அன்புள்ள ரஜினிகாந்த். ஓகே. அன்புள்ள ரஜினிகாந்த் ஐ வாஸ் சப்போஸ் டு ப்ளே, டேடி செட் நோ. அதுக்கப்புறம் தூங்காதே தம்பி தூங்காதேல வந்து ஒரு தங்கச்சி கேரக்டர் வரும். ஓகே. கமலஹாசன் தங்கச்சி, அதுக்கு கூப்பிட்டாங்க, டேடி செட் நோ. வைஜெயந்தி ஐபிஎஸ் ஹீரோயினா பண்ணாங்களே விஜயசாந்தி மேம், விஜயசாந்தி மேம். இப்போ ரீசெண்டாக சமாந்தா, எல்லாமே ஹோலி ஏஞ்சல்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ எனக்கு ஐ தாட் வை நாட் ஐ ஆக்ட். ஏன்னா என் கிளாஸ்மேட் அனுஷா, ஈவன் ஷி யூஸ் டு கோ ஃபார் ஷூட்டிங் அண்ட் கம் பேக். ஓகே. ஸோ டீச்சர்ஸ் வேர் கிவிங் ஹர் லாட்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் ஸ்கூலில். ஸோ அது எல்லாமே வருவாங்க, சினிமா ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாமே, காலேஜ் பாய்ஸ்லேருந்து எல்லாமே வருவாங்க. ஸோ நான் அந்த சைட் அடிக்கிற வயசுக்கு வந்ததுக்கப்புறம் பக்கத்து காரில் இருக்க பாய்ஸ்லாம் சைட் அடிப்பேன். அது எங்கள் அப்பா கண்ணாடி வழியாக பார்ப்பார். டேடி கண்ணாடி வழியாக பார்த்துட்டு அந்த ப்ளூ ஷர்ட்டை விட ரெட் ஷர்ட் நல்லா இருக்கான், கவனிச்சு பாரு. இப்போ கூட இன்ட்ரெஸ்ட் இன் கோயிங் ஃபார் குக் வித் கோமாளி. யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அது ஏன்னே தெரில. நான் அமௌண்ட்டை குறைச்சி ஒர்க் பண்ண நான் ரெடி. இந்த இன்டர்வியூ மூலமாக அதை தெரிவிச்சுக்கிறேன். அது டைரெக்டாக எனக்கு மேனேஜர் பிஆரோ கிடையாது. தே ஹேவ் மை டைரக்ட் நம்பர், தே கேன் கால் மீ. டைரெக்டாக கால் பண்ணி பேசினா தானே தெரியும் நான் அமௌண்ட்டுக்கு வருவேனா இல்லையான்னு. எஸ் எஸ். ஹாய் எவ்ரிவன், மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. ஸோ இன்னைக்கு என் கூட இந்த பாட்காஸ்ட் எபிசோட்ல யார் என் கூட நினைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஷீஸ் அன் ஆக்ட்ரஸ். ரியாலிட்டி ஷோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்டர்வியூ சமீபத்தில் நிறைய இன்டர்வியூஸில் இவங்களை பார்க்க முடியுது. சச் அ ஃபன் லவ்விங் ஆஸ் வெல் அஸ் போல்ட் கேரக்டர்னே சொல்லலாம். எஸ், இட்ஸ் நன் அதர் தென் சார்மிலா கிருஷ்ணா மேம். ஹாய் மேம், வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன்மா. கிரேட் மேம். அதான் நான் சொன்ன மாதிரி உங்களை சமீபத்தில் நிறைய இன்டர்வியூஸில் பார்க்குறது தாண்டி படங்களையும் நடிச்சிருக்கீங்க, ரியாலிட்டி ஷோஸ்லையும் பண்ணுறீங்க, இன்டர்வியூவும் பார்க்குறீங்க. நிறைய துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு கேரக்டர் தான்ல நீங்கள். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்னென்ன பேச போகிறோன்னா, சார்மிலா மேம்னா யார், பிஃபோர் சினிமா அவங்க என்னவா இருந்தாங்க, ஆஃப்டர் சினிமா அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சு, அண்ட் இப்போ அவங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு ஆஸ் அ ஹோல் நம்ம பேசலாம் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு அஸ் அ சைல்டு ஆர்டிஸ்டா நீங்க வந்துட்டு உள்ள வரீங்க. ஆமா. எஸ். அண்ட் அப்போ யூகேஜி படிச்சிட்டு இருந்தேன். எஸ், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். சிவாஜி சாரோட படத்துல. ஆமா. such a nice honor you got. ஸோ எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, பட் அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசின டயலாக் நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது வந்து நான் டைனிங் டேபிள் மேல நிப்பேன். அப்போ சிவாஜி அங்கிள் எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு சாப்பாடு. அப்போ வந்து அம்மா தான் வேணும், அம்மா தான் வேணும்ன்ற டயலாக் பேசணும். ஓகே. பட் எனக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ ஒரு வாட்டி சாப்பிட்டு அப்பா தான் வேணும் அப்படின்ட்டு, அவர் தானே அப்பா. ஓகே. சொல்லக்கூடாது. திரும்பி பார்க்குறேன் என் அப்பாவை, டாக்டர் என்ன டாக்டர் உங்க பொண்ணு வந்து இந்த ஒரு டைலாக் மட்டும் சொல்ல மாட்டேங்குது, மற்றதெல்லாம் கரெக்டாக பேசிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இன்னொரு பாய் வாஸ் ஆக்டிங், இட் இஸ் அ பாய் கேரக்டர். ஓகே. ஓகே. அந்த பையன் வந்துட்டு சிவாஜி எங்களை பார்த்து பயந்துட்டான். அந்த காலத்து ஹீரோஸ் யூனோ வந்து கம் அந்த அசிஸ்டன்ஸ் அவங்க இவங்க அந்த ஒரு வந்த அதை பார்த்தவொன்னு இவர் பயந்துட்டாரு இந்த குழந்தை. ஸோ நாங்களாம் சாட்டர்டே சண்டே ஆனால் வில் கோ டு சிவாஜி அங்கிள்ஸ் ஹவுஸ். வீல் ஆல் பி பிளேயிங் டுகெதர். ஸோ அதனால எங்களுக்கு சிவாஜி அங்கிள் எங்களுக்கு பழக்கம். ஸோ அவர் பாலாஜி அங்கிள் கிட்ட சொல்லிட்டார், ஹி இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி. ஸோ கிளீனாக சொல்லி போங்க டாக்டர். அப்போ லாங் ஹேர் எனக்கு சின்ன வயசுல. எனக்கு கூட பாய் கட் பண்ணி 3 காயின்ஸ்னு ஒன்று இருக்கணுங்க பக்கத்துல, அங்க போய் பாய் கட்லாம் பண்ணி they made me do that food. மேம், யூகேஜில உங்களுக்கு நடந்தது இவ்வளவு ஞாபகம் இருக்கா மேம்? Yeah, I actually remember everything, whatever happened in my lifetime. முக்கியமான occasions, everything I remember. Many people say my memory is very strong. Do you think it's a plus point or minus point? It is actually a minus point to say. ஏன்னா days which I spent with my parents and all that is always coming into my memory. இப்போ they are no more. So when I think of the past, like more chance of crying. இல்லையா? அதே மாதிரி என் ஃபிலிம்ஸ்லாம் நல்லா ஓடின காலகட்டங்கள் இருந்துச்சு. இப்போ there is a gap.
So when I think of all the past, my first movie, my first scene, how the audience took it in the theater, அதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது இப்போ என்னடா இப்படி ஆயிடுச்சு லைஃப் அப்படின்னு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. அதனால தான் டு மேக் மீ பிரிஸ்க் ஐம் டூயிங் அ யூடியூப் ஆஸ் வெல் அஸ் இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் போகிற காரணம் பிகாஸ் வீட்லேயே உட்காந்துருந்தா இட் ஜஸ்ட் கீப்ஸ் யூ. ஆமா, தட்ஸ் வை. அண்ட் வென் ஐ டாக் த யூடியூப் இன்டர்வியூஸ் ஆல்சோ ஐ டேக் அப் த திங்ஸ் விச் சம்திங் coincides with my life. ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஹஸ்பண்ட்ஸ் பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஆளுங்களோட தட் இஸ் மோர் ரிலேட்டட் டு மை லைஃப். ஸோ முக்காவாசி அந்த மாதிரி இது எடுத்து பேசும்போது தான் ஐ எம் கம்மிங் அவுட் as myself. ஓகே, நம்ம மட்டும் அப்படி இல்ல, நிறைய அந்த மாதிரி நடக்குது உலகத்துல. நிறைய இருக்கு, பட் எனக்காக பேச யாரும் வரலப்பா. ஸோ now at least let me talk for the others. அந்த மாதிரி. ஓகே ஓகே, நைஸ். When I had that issue, nobody came for me. Nobody told anything. So இவங்க வந்து லைக் இப்போ வந்து when all these people are coming out, I started talking for them. That is it. சூப்பர் மேம். Yeah. So எனக்கு எனக்கு கொடுக்காத குரல் நான் மத்தவங்களுக்கு கொடுக்குறேன். யா, ஏன்னா அந்த டைம் யூடியூப் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட they didn't come and give a voice for me. They said லைஃப் அப்படி போயிடுச்சு அவ்வளவுதான். ஸோ அதனால nobody came to give a helping hand. But when I see some people like that, நான் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கவங்க husbands are leaving and going with some other woman. So I support them. I support the wives. நிச்சயமா நிச்சயமா. That is it. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வாட் இஸ் த பிக்கஸ்ட் ரெட் ஃபிளாக் மேம்? பிக்கஸ்ட் ரெட் ஃபிளாக் ஓவரா நம்ம சின்சியரா இருக்கிறது தான் நமக்கு ரெட் ஃபிளாக். ஒரு அளவுக்கு நீங்க அவே இருந்துட்டீங்கன்னா யூ வாண்ட் ஃபீல் wounded or hurt at any cost. நீங்க பாட்டு உங்க லைஃப் ஒரு சைடா வச்சுங்க. இப்போ லவ்வா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப், கீப் இட் இன் த சைட். when you bring it to the main track and you start losing your heart, that's when you get scattered. அந்த ரிலேஷன்ஷிப் போனோடனே நமக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம அதை சைட்லயே வச்சுட்டு ஒரு லவ்வா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும், சைட்ல இருக்கணும். தட்ஸ் ஆல். அதானா அது அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கு அப்புறமேல அது அப்படி கரெக்டா ட்ராக் பண்ணி பேலன்ஸ் பண்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்ல, முடியலையே. ஆமா, நமக்கு வந்து ஒரு கை லைஃப்ல வந்துட்டா நமக்கு ப்ரொஃபஷன் கிஃப்ஷன் தான் செகண்டரி ஆயிடுது. எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு நமக்கு அவர் ஃபோன் பண்ண மாட்டாரா, அவர் பேச மாட்டாரா, இன்னைக்கு ஏன் ஃபோன் அடிக்கல, வேற யாரு கூடயாவது போயாச்சா, இல்ல நம்மள மறந்துட்டாரா, இல்ல வாட் எவர் இட் இஸ், இல்ல உடம்புக்கிட்டமா சரியில்லாம போச்சா, we are tending to think of them only. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, காலையில ஒரு குட் மார்னிங் வரலன்னா we feel off. That's it. பட் எனக்கு இப்போ ஆளுங்க தேவைப்படல பிகாஸ் ஐ ஹேவ் மை சன் டு கிவ் மீ லவ் அண்ட் அஃபெக்ஷன். காலங்கத்தில் குட் மார்னிங் மம்மி you'll come out with. So it's like okay, there's someone to love me, my son, my own blood. Yes. Happy. உங்க பையனை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். அவரோட பிக்சர் பார்த்தேன், அப்படியே உங்க ஜெராக்ஸ் மாதிரியே இருந்தாரு, வெரி கியூட்டா இருந்தாரு. ஹைட் ஏன் ஹைட்ல உண்மையிலேயே நல்ல ஹைட். ஓகே, சோ எப்படி இருக்கு பையனோட இருக்கிற இப்போ எஸ்பெஷலி நீங்க சொல்றீங்க பேரண்ட்ஸ் எல்லாமே இல்லனாலும் இப்ப சன் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா ஒரு பேக் போனா இருப்பார் இல்லையா? எனக்கு ஒரு சீசன்ல my son used to say அம்மா இது சமைச்சுதா அது சமைச்சுதா, இப்ப மா பி ஃப்ரீ, அவராவே சமைச்சுக்குவாரு, அவராவே சாப்பிட்டுக்குவாரு, அவர் என்ன வேணுமோ அவரே செஞ்சு. எக்ஸாக்ட்டா எத்தனாவது என்ன படிக்கிறாரு? He is in +2. Okay, nice. So he is like what to say, he is like a foreigner. He likes to have things by himself. அவராவே சாண்ட்விச் பண்ணிக்குவாரு, அவராவே சூப் பண்ணிக்குவாரு, உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு, எனக்கு பண்ணி கொடுப்பாரு. So rather he is the mother. Okay. நான் அம்மா இல்லப்பா, அவன் தான் அம்மா மாதிரி இருக்கான். Enjoying this phase. I'm enjoying this phase seriously. ஏன்னா இப்போ I'm out with எதுக்கு போய் சமைக்கிற நீ, போய் பார்த்து தூங்கு, இல்லை ஏதாவது பாரு, அந்த மாதிரி தான். ஸோ பட் எனக்கு சினிமா டிவி பார்க்க விட மாட்டான், அது பெரியது. ஹியல் பி வாட்சிங் ஹிஸ் ஓன் ஸ்டஃப், ஆனிமி அது இது லோட்டு லோஸ்க்கு நம்ம உட்காந்தாலும் போர் அடிச்சிரும். இப்போதான் நாங்க ஒரு 2 நாள் முன்னாடி வி வாட்ச் த மூவி த்ராஷ்ன்னு சொல்லிட்டு ஷார்க் படம். ஐ லைக் திஸ் டைனோசர், ஷார்க், இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட்ஸ். ஷார்க் படம்டா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு வி வாட்ச் தட் மூவி. ஸோ வாரத்தில் ஒரு மூவி ஒன்னா சேர்ந்து பார்ப்போம். ஹி லைக்ஸ் டு கீப் அலோன். Okay, so he's an introvert. He's an introvert, yeah. Okay, nice. மேம் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் சினிமாக்கு வரணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அப்பா வந்துட்டு உங்களை சைல்ட் ஆர்டிஸ்டா உள்ள அறிமுகம்? இல்ல, அப்பாவுக்கே தெரியாது. ஓகே, ஆக்சுவலா பாலாஜி அங்கிள் அண்ட் டேடி were close friends. ஸோ அங்கிள் அடிக்கடி வீட்டுக்கு வருவார் போவாரு. அன்னைக்கு மம்மி வாஸ் குக்கிங். அன்னைக்கு அங்கிள் வந்து குழந்தைய தூக்கிட்டு போய் கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு கூப்பிட்டு வரேன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டாரு. என்ன கொண்டு போய் ஏவிஎம் ஸ்கூல்ல விடுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அங்கதான். ஸோ டேடி ஆஃபீஸ் முடியும் போது அங்கிள் ஹஸ் கால்ட், ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ when they came only they came to know I'm acting. அவங்களுக்கே தெரியும் நான் நடிக்கிறேன்ட்டு. தட் கெப்ட் ஆன் பீயிங் இன் மை மைண்ட். நான் சொன்னேன்ல இந்த சின்ன வயசுல நடந்ததுலாம் ஞாபகம் இருக்குன்னு. பார்த்தா மீனா பண்ண வேண்டிய படம் ஐ வாஸ் சப்போஸ் டு டு ஆக்சுவலி அன்புள்ள ரஜினிகாந்த். ஓகே, அன்புள்ள ரஜினிகாந்த் ஐ வாஸ் சப்போஸ் டு ப்ளே. டாடி செட் நோ. Why?
படிக்கட்டும், அவ படிப்புல இன்ட்ரெஸ்ட் போயிடும்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் ஐ லாஸ்ட் ஒன் மோர் மூவி வித் ரஜினிகாந்த். அது வந்து புதிய பறவைன்னு ஒரு படம். ஓகே ஓகே. அதுல ஒரு சின்ன குழந்தை கேரக்டர் வரும், இல்ல பாட்டுலாம் கூட இருக்கும். ஆமா. வா வா வசந்தமே Yes. சுகம் ஐ வாஸ் சப்போஸ் டூ தட் கேரக்டர். Okay. அப்பா எங்க ஏஜ் அது கூப்பிட்டு அமிச்சாங்க, அதுவும் அப்பா வீட்ல. அதுக்கப்புறம் தூங்காதே தம்பி தூங்காதேல வந்து ஒரு தங்கச்சி கேரக்டர் வரும், ஓகே. கமலஹாசன் தங்கச்சி. அதுக்கு கூப்பிட்டாங்க. டேடி செட் நோ, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். தென் வென் ஐ கேம் டு மை 8th ஸ்டாண்டர்ட், என் ஸ்கூலில் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் இன் கிளாஸ், ஓகே. பட் என் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் அ மெஸ், கேவலமான ஹேண்ட் ரைட்டிங். அது என்னன்னா அந்த ஹை ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் தே ஸ்டார்டட் கட்டிங் மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தேன்னா செகண்ட் ரேங்க்குக்கு போக ஆரம்பிச்சேன். வேர் இட் வாஸ் ஸோ இரிட்டேட்டிங் டு மீ. நான் ஒழுங்காக தானே பரிச்சு எழுதுனா, அது ஏன் ஹேண்ட் ரைட்டிங்காக எதுக்கு செகண்ட் போடுறாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு இரிட்டேஷன். ஆனால் படிப்பு மேலேயே ஒரு அவர்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங். பிகாஸ் ஆஃப் திஸ் ஹேண்ட் ரைட்டிங் தேர் லோவரிங் த மார்க்ஸ்னா தட் இஸ் நாட் ரைட்ல. ஸோ செகண்ட் என்னை விட ஒரு 5 மார்க் கம்மியாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுறாங்க. ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் லைக் வெரி டார்ச்சர்ட். அண்ட் என் கிளாஸ்மேட்ஸ் என் ஸ்கூல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட், எல்லாம் ஸ்டார் ஸ்கூல். ரேவதி மேடம், ரம்யா கிருஷ்ணா, அப்புறம் அர்ச்சனா அக்கா, எல்லாமே இப்போ வைஜெயந்தி ஐபிஎஸ் ஹீரோயினா பண்ணாங்களே விஜயசாந்தி மேம், இப்போ ரீசெண்டா சமாந்தா, எல்லாமே ஹோலி ஏஞ்சல்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ எனக்கு ஐ தாட் வை நாட் ஐ ஆக்ட். ஏன்னா என் கிளாஸ்மேட் அனுஷா, ஈவன் ஷி யூஸ் டு கோ ஃபார் ஷூட்டிங் அண்ட் கம் பேக். ஓகே. ஸோ டீச்சர்ஸ் were giving her lots of privilege ஸ்கூல்ல. ஷூட்டிங் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, படிப்பை விட இப்போ நம்ம நடிச்சா நமக்கு ரொம்ப மரியாதை கிடைக்கும் போல் இருக்கு நம்ம வேர்ல்டுல. ஸோ வை நாட் வி கெட் இன் டு தட். டேடி செட் நோ. நான் சொல்லிட்டு நான் பப்ளிக் எக்ஸாம் எழுத மாட்டேன்ப்பா. 8th ஸ்டாண்டர்ட்லேயே உட்காந்தேன். நீங்கள் வந்து என்னை நடிக்க விட்டாதான். அப்பா சொல்லிட்டாங்க, இல்லை நீ ஸ்கூல் போகணும், படிக்கணும், யூ ஷுட் ஃபினிஷ் யோர் டிகிரி அண்ட் ஆல் தட். ஸோ தமிழ் படம் வேண்டாம், யூ கோ டு மலையாளம். ஆக்டர்னா மலையாள படம் இங்க தெரியாதுல்ல. அந்த காலத்து தூர்தர்ஷன் தானே. ஸோ இஃப் யூ டூ அ மூவி ஆல்சோ தே வான்ட் நோ இன் தமிழ்நாடு. இந்த ஐடியால என்ன பண்ணார், திருப்பி பாலாஜி அங்கிள் தான். பாலாஜி அங்கிளுடைய மருமக மோகன்லால் சார். அன்பார்ச்சுனேட்லி அப்பாவுக்கு நடந்தது தப்பு. இன்னும் மோகன்லால் சார் அங்கே சூப்பர் ஸ்டார்னு தெரியாது அப்பாவுக்கு. ஸோ டேடி ஏதோ இவரோட ஒரு மருமங்க ஏதோ ஒரு படம் நடிச்சுட்டு வந்துடுவாங்க. தூக்கிடுச்சு அப்படியே போய். ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் ஸ்டாரோட பேரு. கேரளாவில் ஃபுல்லாக சாம்லா அவ்வளோ போயிட்டாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவியே பேரிங் வித் சூப்பர் ஸ்டார் இல்லையா. ஏன் டேடி அதை எதிர்பார்க்கல. ஏன்னா மோகன்லால் சார் வந்து யாருன்னே தெரியாது அந்த டைம்ல, தமிழ்நாட்டில் தெரியாது. தாட் ஏதோ சோ மருமங்க பொண்ணு சேஃபா நடிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, வேற ஹீரோ தான் மற்ற பிரச்சனைங்க வரும்னு நினைச்சு அது ஒன்று தான் அப்பா பார்த்தாரு தவிர அவர் சூப்பர் ஸ்டார்னு அப்பாக்கே தெரியாது. ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் மோர் அண்ட் மோர் ஆஃபர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா சம்மர் ஹாலிடேஸ்ல நடிக்கிறேன், மற்றபடி போய் படிக்கிறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஐ வாண்ட் ஆக்ட். ஸோ சம்மர் ஹாலிடேஸ் டைம்ல வர படங்கள் எல்லாம் நான் ஹீரோயினா பண்ணுவேன். ஆமா, அது 8th சம்மர் ஹாலிடேஸ் தனம் பண்ணது வித் மோகன்லால் சார். அதே மாதிரி அடுத்த வருஷம் 9th to 10th சம்மர் ஹாலிடேஸ் கேலி ஜெயராம் சாரோட, பரதன் சார் பார்த்துக்கு ஹீரோயின். அடுத்தது பார்த்தா 2 படம் கிடைச்சிச்சு எனக்கு. ஒன்னு வந்து அங்கிள் பன் மோகன்லால் சாரோட, அப்புறம் இவரு தமிழ் படம் கிழக்கே வரும் பார்த்து பிரசாந்தோட. இதெல்லாமே வந்து சம்மர் ஹாலிடேஸ்ல நடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா. ஓகே. சோ நான் வந்து டேடிக்கு கிட்ட சொல்றதை விட நம்பியார் அங்கிள் கிட்ட ஃபோன் பண்ணேன். நம்பியார் அங்கிள் கிட்ட ஃபோன் பண்ணி, பாலாஜி அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ணி மலையாளத்துல வர ஹெல்ப் பண்ணிட்டாரு அங்கிள், நீங்க நினைச்ச ஒரு தமிழ் படம் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் அப்படின்ட்டு. அப்பா சொல்லிட்டாரு வேண்டாம், ஏன்னா அவ ஸ்கூல்ல எல்லாம் நடிகன்னு தெரிஞ்சுன்னா பிரச்சனை. நான் நடிக்க வந்தது என் ஸ்கூலுக்கு தெரியாதானே, ஏன் அப்பா சொதப்புறாரு. எனக்கு ஐ வாஸ் ஹேவிங் அ திங் லைக், நான் நடிக்க வந்தது என் ஸ்கூல் என் டீச்சர்ஸ்க்குலாம் தெரியும், எனக்கு அங்கே ஒரு மரியாதை கிடைக்கும் தான் நான் வந்தது. எங்க அப்பா இங்கே தெரியாமலே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நம்பியார் அங்கிள் சொன்னாரு, தியாகராஜன் சாருடைய பையன் வந்து ஹீரோவா பண்ணியிருக்கான், இப்போ வைகாசி பிறந்தாச்சு, உங்களை விட ஸ்ட்ரிக்ட் பையன் விஷயத்துல அவங்க அப்படி ரொம்ப டீசெண்டான பையன்ப்பா, இன்னும் நல்ல டீசெண்டான படம் தான், நான் சொல்றேன் அதுல செய்யட்டும் அப்படின்னு. ஸோ இன்னும் பப்பா பிகம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் தியாகராஜன் அங்கிள். ஸோ ஐ டிட் தட் மூவி கிழக்கே வரும் பார்த்து வித் பிரசாந்த். அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்த மரியாதை எனக்கு கிடைச்சிச்சு. எத்தனாவதுல எக்ஸாக்ட்டா அப்போ? எனக்கு ஆக்சுவலி 10th ஸ்டாண்டர்ட்ல. ஓகே. ஃபைனலி for my thing. +1 +2 I shifted to Adesh Vidyalaya because I want to do some jolly courses. ஏன்னா எங்க ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் குரூப் அது இது எல்லாம் படிக்கிற குரூப் தான் இருந்துச்சு, ஹோலி ஏஞ்சல்ஸ். அங்க யூ ஹேட் வொகேஷனல் கோர்சஸ்.
ஓகே. ஸோ that I can study as well as I can act இது பண்ணலாம். ஸோ அதனால அது எடுத்துக்கிட்டேன் +1 +2. +2 முடிச்சதுக்கு அப்புறம் டேடி கிட்ட சொல்லிட்டேன், நோ காலேஜ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டடி எனிமோர் டேடி ப்ளீஸ், ஐ வாண்ட் டு கோ. ஏன்னா அப்போ நிறைய படங்க Offers. மாற்றி மாற்றி ரஷ்ஷிங். ஸோ எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. அதாவது நாங்கள் போய் தேடாம எங்களை தேடி ஆஃபர்ஸ் வந்துருச்சு அந்த டைமில். ஸோ அப்படி இருக்கும் போது லைக் தேடி வரும்போது ஐம் கோயிங் அண்ட் டூயிங். அதுவும் என் டேடி 10 கட்டளை ஆளு. ஓகே. ஸ்விம்மிங் காஸ்டியூம் போட மாட்டா, கிஸ்ஸிங் சீன் செய்ய மாட்டா, இது செய்ய மாட்டா, அது செய்ய மாட்டேன்னு 10 கட்டளைகள். அதுல ப்ரொடியூசர் சைன் பண்ணாதான் நடிகை விடுவார் எங்க அப்பா. ஓகே. அதாவது ப்ரொடியூசர் நமக்கு சைன் கேட்கறது விட்டுட்டு எங்க அப்பா போடுற அக்ரிமெண்ட்ல அவங்க சைன் பண்ணும் அப்படின்னு தான் நடிகை விடுவார் அப்பா. பட் மை லக், ஐ வாஸ் ஏபிள் டு ஆக்ட். ஓகே. I was getting lots of films. Then daddy said, no, you have to finish your graduation. I said, no, open university le பண்ணிடுறேன். So BA English Literature I did an open university. அதுக்கப்புறம் IATA course I finished. ஓகே. Higher IATA முடிச்சேன் because I wanted to be a air hostess also. ஓகே. I wanted to try my luck. But unfortunately my height ஓகே. didn't cooperate. இப்போ ஃப்ளைட்ல என்ன விட குள்ளமா இருக்காங்கங்க. ஆமா. ஆ இப்ப அதெல்லாம் பாக்குறது இல்ல. இப்போ அதெல்லாம் பாக்குறது இல்ல. அந்த காலத்துல வச்சு மெஷரிங் பார்த்தாங்க. ஐயோ நீங்க 2 inches கம்மி, உங்களுக்கு ஹேர் ஹோஸ்டஸ் முடியாது. ஈவன் தோ ஐ ஃபினிஷ்ட் அண்ட் காட் வெரி குட் மார்க்ஸ் இன் தட் IATA, ஹேர் ஹோஸ்டஸா முடியாதுன்ட்டாங்க. இப்ப பார்க்க கடுப்பா இருக்கு. எல்லாரும் என்னை விட வந்து வணக்கம் அப்படின்னு ஃபீலிங். ஸோ தென் ஐ ஃபினிஷ்ட் மை ஹையர் டிப்ளமோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே. அது நைட் SSIல போய் முடிச்சுட்டு வந்துருவேன். அப்பா இவ்வளவு படிக்க இஷ்டம் இல்லைனாலுமே இவ்வளவு உங்க அப்பா படிக்க வச்சுட்டாரு. எங்க அப்பா ஃபோர்ஸ்ல முடிச்சது. ஓகே. அதுக்கப்புறம் கும்பிடு போட்டேன், வேணா ஐ வாண்ட் ஆக்டர். ஓகே. சோ அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆக்டிங். யா ஓகே மேம், நீங்க இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரி நடிச்சிருக்கீங்க, தமிழ் இண்டஸ்ட்ரி நடிச்சிருக்கீங்க, தெலுங்குலயும் நடிச்சிருக்கீங்க. மலையாளம் அண்ட் தமிழ் இந்த 3 இண்டஸ்ட்ரி நீங்க பாக்குற ஒரு பெரிய டிஃபரன்ஸா என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் அந்த டைம்ல மலையாளம் இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபேமஸும் இல்லை. இப்போதான் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரி நிறைய தெரிய வருது உலகத்துக்கு. ஸோ அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு சினாரியோ நீங்க அங்க நடிச்சப்போ? தமிழ் லைக் என்னுடைய கண்டிஷன்ஸ்க்கு மலையாள படம் தான் ஒட்டு வந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கஸ்தூரி, வினோதினி, சிவரஞ்சனி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கச்ச கட்டுவாங்க, கொஞ்சம் கிளாமர் பண்ணுவாங்க. ஸோ பட் என்னால அது பண்ண முடியாததுக்கு அங்க வந்து புடவை கிளிஸ்டரின் தான் இருந்தது. அதனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ மோர் மலையாள மூவிஸ். டேடி போட்ட கண்டிஷன்ஸ்க்குலாம் மலையாள படம் தான் ஒத்து போச்சு. ஓகே. இப்ப மதர் கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் கம்ஃபர்டபிள் டூயிங் தமிழ். ஏன்னா நோ மோர் கிளாமர் இல்லையா. பட் அந்த டைம்ல தமிழோட மலையாளத்துல தான கிளாமர் அதிகமா இருந்துச்சு. அங்க 2 ஜானர்ஸ். ஒன்னு என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா இட் வில் பி லைக் டோட்டலி ஷக்கீலா கைண்ட்ஸ் ஆஃப் எஸ் எல்லாமே அந்த கிளாமர் டோட்டலி ஏ சர்டிஃபிகேட் இல்லாட்டி இது வந்து டோட்டலி ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஓகே. இன்னும் 2 இதுல தான் வரும் கிளாமர். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முண்டு போட்டுக்கிட்டு இது மாதிரி அந்த கேரக்டர் நான் விட்டுடுவேன். ஐ வாண்ட் டூ தட் கைண்ட் ஆஃப் கேரக்டர். அடுத்தது கச்சை கட்டுறது. ஸோ இது 2 வந்துச்சுன்னா ஐ லீவ். அதை தவிர்த்து எல்லாம் புடவை கட்டுற கேரக்டர்னா ஐ வில் டூ. ஓ ஓகே. ஸோ அப்பாவுடைய தாக்கமும் உங்க லைஃப்ல நிறைய இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு லைஃப்ல வந்துட்டு இப்ப பையன் எந்த அளவுக்கு ஒரு பேக் போனா, இதுக்கு முன்னாடி அப்பா ஒரு பேக் போனாவும் உங்களுடைய நல்லா லீட். டேடி எங்க பேக் போனா இருந்தாரு. அவரு வந்து எனக்கு படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகி காப்லிவாலா 365 days ஓடிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கோன்னு அம்மா அப்பா போட்டு படுத்து பாடல் படித்து லைக் எனக்கு ஐயோ ஐ ஹாவ் டு குவிட் த இண்டஸ்ட்ரியா பிகாஸ் ஐ பிலாங் டு அ கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஸோ அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள் ஜீசஸ்ன்னு இருப்பாங்க. இப்போ வர மாப்பிள்ளைங்க இல்லாம ஒரு ஜாலியா பேசுற கைண்ட் இல்ல. இவங்க வந்து எழுதி போட்டுருவாங்க மேட்ரிமோனியல்ல, இல்ல சர்ச் ஃபாதர்ஸ் மூலமா வரும் ப்ரொபோசல். இவங்க வந்து இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்லணும், இல்ல எல்லாம் பொய்யா சொல்லணும். ப்ராப்பரா அந்த ட்ரெடிஷனலா பொண்ணு பாக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா ட்ரெடிஷனலா பொண்ணு பார்க்க வர்றது. இவங்க ஒண்ணுமே பேசாம இப்படியே தலையை குனிச்சிட்டு உட்காந்துக்குவாங்க. அவங்க அம்மா அப்பா தான் பேசுறதே செய்வாங்க. அது உங்க அம்மா சமைக்க தெரியுமாம்மா உனக்கு? தெரியாத விஷயம். ஆனா என் வீட்டுல நான் சமைப்பேன் பொய் சொல்லணும். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அடுத்தது டெய்லி பைபிள் படிப்பியாமான்னு, அதுவும் ஒரு பொய். ஐ ப்ரே எவ்ரிடே, பட் டெய்லி பைபிள் படிக்கிறதுலாம் கிடையாது. ஓகே. வரவங்க எல்லாம் இந்த மாதிரி கேட்டு என்னை பொய் சொல்ல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதனால தான் ஜானர் மாற்றி அதுக்குள்ள லவ்னு குச்சி மாட்டிக்கிட்டு நிறைய பிரச்சனைல மாட்டிட்டேன் போய். ஏன்னா எனக்கு ஏற்ற மாப்பிள்ள ஒருத்தரும் கூட்டு வரல எங்க மம்மி டாடி. கூட்டு வந்தவங்க எல்லாம் இப்படித்தான். அம்மா அப்பாவுக்கு தலையாட்டி பொம்மைங்க. அவங்க இண்டிவிஜுவலா ஒரு பிளானிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ தட்ஸ் வென் ஐ தாட் ஓகே, பட் தட் வாஸ் வெரி ராங். ஆக்சுவலி மம்மி டாடி பார்த்து இந்த பசங்களை கலாமனா நல்லா இருந்திருப்பேன் நான். அதுதான் லவ்னு போய் டிப்ரெஷன்ல போய் நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக நான் கல்யாணம் பண்ணி டிப்ரெஷனுக்குள்ள போச்சு. தட் இஸ் வை.
ஸோ நிறைய நான் எதுக்கு இதை சொல்றேன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய டீனேஜர்ஸ் பண்ற தப்பு இந்த காலத்துல. அதுவும் மொபைல் ஃபோன் வேற இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இவங்க பாய்ஸ் கிட்ட பேசுறாங்களா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறாங்களான்னு தெரியாது அவங்க அம்மா அப்பாவுக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு 2 மெசேஜ் ரொம்ப இன்வால்மெண்டா அமிச்சிட்டாக்கா அந்த பையன் நல்ல பையன் நம்புறாங்க. பட் தே டு நாட் நோ த அதர் ஃபேக்டர்ஸ். கண்மூடித்தனமா நம்புறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் அவங்க அம்மா அப்பா பேச்சுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ என் பையன் என் பேச்சா கேட்கறது இல்லை. பட் என்ன ஒன்று, ஹி டசன்ட் கோ அவுட். இன்ட்ரோவர்ட், இஸ் டோட்டலி அட் ஹோம். அது வரைக்கும் இட்ஸ் ஓகே, ரைட்? ஸோ இட் இஸ் பிளானிங் அவுட் ஆன் சம் பிஸ்னஸ் இன் ஃபியூச்சர். ஸோ அது ஃபியூச்சர்ல அது பண்ணிக்குவாங்க. அதனால அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ அப்பா வந்துட்டு ஸ்ட்ரிக்ட், பட் ஸ்டில் அப்பாவை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? டேடி ரொம்ப ஜோவியல் கேரக்டர். ஆக்சுவலி சினிமா விஷயத்துல தான் நடிக்க விட மாட்டார். மற்றபடி இஸ் லைக் அ ஃப்ரெண்ட். ஓகே. இப்போ நாங்களாம் சண்டே ஆனா வி யூஸ் டு கோ டு அந்த ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இது இருக்கு இல்லையா, இட்ஸ் கால்டு அந்த ஒரு சோலை ஒரு இது பண்ணிருக்கு, ஒரு பார்க் மாதிரி வந்திருக்கு. ஓகே. அப்போ உட்லண்ட்ஸ் டிரைவின். ஓகே ஓகே. அந்த காலத்துல உட்லண்ட்ஸ் டிரைவின். ஸோ சர்ச் போயிட்டு காலையில வில் கோ டு உட்லண்ட்ஸ் டிரைவின். அங்கதான் வில் ஹேவ் த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த டைம்ல நீங்க பாத்தீங்க கார்ல எவ்ரிபடி வில் கம். சினிமா ஆர்டிஸ்ட்ல இருந்து ஐ ஹவ் சீன் ரஜினி சார் கமிங் இன் த பைக் அட் தட் டைம். ஸோ அது எல்லாமே வருவாங்க. சினிமா ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாமே, காலேஜ் பாய்ஸ்லேருந்து எல்லாமே வருவாங்க. ஸோ நான் அந்த சைட் அடிக்கிற வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்து கார்ல இருக்க பாய்ஸ்லாம் சைட் அடிப்பேன். அது எங்க அப்பா கண்ணாடி வழியா பாப்பாரு. டாடி கண்ணாடி வழியா பார்த்துட்டு, அந்த ப்ளூ ஷர்ட்டை விட ரெட் ஷர்ட் நல்லா இருக்கும், கவனிச்சு பாரு. டாடி சொன்ன மாதிரி நான் பார்த்தவனை விட அவங்க ஸ்டைலிஷா இருந்திருக்கலாம், பட் மூஞ்சி சரியா இருக்காது. எங்க அப்பா சொல்றல ரெட் ஷர்ட் தாண்டி அழகா இருப்பான், சொன்ன மாதிரி அவன் நல்லா இருப்பான். அப்பா அந்த மாதிரிலாம் இருந்த ஒரு கேரக்டர். பட் இந்த சினிமால நடிக்கிறது அவருக்கு ஒத்து போல. ஏன்னா எங்க சொந்தக்காரங்களா வந்து தே வில் திங்க், அவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியனா பிறந்துட்டு இது வந்து ஒரு ஃபேமிலியா இருப்பாங்கல்ல கிறிஸ்டியன்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதெல்லாம் எகென்ஸ்ட் ஜீசஸ். இட்ஸ் ஆல் லைக் பே இண்டஸ்ட்ரி, இட்ஸ் அ டெம்ப்டிங் இண்டஸ்ட்ரி. எப்படி போய் நீ க்ளோஸா ஒரு ஆம்பளையோட நடிக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கூடியவங்க என் ஃபேமிலி. ஸோ அதனால ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது. ஃபேமிலிக்கு தெரிஞ்சா ஏன் இவர் போய் இந்த மாதிரி நடிக்க வைக்கிறாருன்னு சொல்லிட்டு கெட்ட பேர் ஆயிடும். ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி தள்ளி வச்சிருவாங்க. பட் அதுதான் நடந்துச்சும் கூட. ஓ, அப்ப ரிலேட்டிவ்ஸ்லாம் அகைன்ஸ்டா இருந்தாங்க? ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஓகே. எல்லாமே வந்து அப்பா சைடும் சரி அம்மா சைடும் சரி இல்ல இப்போ. இல்ல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டர் டேஸ் தே ஆர் கீப்பிங் இன் டச். நான் ஹீரோயின் அந்த டைம்ல எல்லாம் நோ. ஃபேமிலி ஃபங்க்ஷனா கூட சினிமாக்காரங்க தான் வருவாங்க, மற்ற பிரஸ் பீப்புள் வருவாங்க, சொந்தக்காரங்க தே வாண்ட் கம் மச். இதெல்லாம் தே கெப்ட் ஆஃப் அஸ். ஓகே ஓகே. ஏன்னா தே ஃபீல் தட் ஆமா பிசாஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள இவ எப்படி போய் குச்சா அப்படின்னு சொல்லிட்டு. That's what. But now இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம். அவங்க இப்போ ஆல் எஜுகேட்டட் கேர்ள்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன்ல. எல்லாமே பெரிய பெரிய இடத்து குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க வராங்க. எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இப்போ. முந்தியெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் தெம் தே யூஸ் டு கோ ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபாஸ்டா முன்னுக்கு வரணும்ட்டு. பட் என் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி போகலன்னு தெரியாதுல்ல. இவங்க எப்படி இவர் வந்து இது இருந்தாலும் ஒத்துட்டு இருக்காங்க எங்க அப்பா அப்படின்னு தான் அப்பாவை கேவலமா பார்த்தாங்க. பட் டேடி இவ்வளோ கண்டிஷன் போட்டு அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் நான் நடிக்கிறேன்றது என் ஃபேமிலியிலே நிறைய பேருக்கு தெரியாது. அது லேட்டர் ஹாஃப் ஆஃப் இட் இப்போ நான் ஈவன் வேற மாதிரி மதர் கேரக்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் தே ஹட் சீன் தட் ஃபில்ம் அண்ட் ஆல் தட். தே செட் ஓகே இட்ஸ் நைஸ், யூ ஆர் டூயிங் குட் கேரக்டர்ஸ். நான் சொன்ன ஹீரோயினா நடிக்கிற படத்தை கூட பாருங்களேன், தேர் வில் பி நத்திங். வாட் ஃபார் அதர் ஹீரோயின்ஸ் ஆர் டூயிங் சம்திங், தேர் வில் பி நத்திங் இன் மை மூவிஸ். அதாவது நான் சுவலக்ஷ்மி தேவியானி நாங்களாம் ஒன் செட். வி நெவர் டூ எனி கிளாமர் ஆர் எனிதிங். பட் என் ஃபேமிலி பார்த்தா தானே தெரியும், ஃபேமிலியில் நடிச்ச படமா நோ அப்படின்றவாங்க. ஓகே ஓகே. பட் அது உங்களை பெருசா அஃபெக்ட் பண்ணியிருக்கா? இது ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு டச்ல இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம். ஐ வாஸ் ஆல்வேஸ் வித் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இன்ன வரைக்கும் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சப்போர்ட். கிரேட் கிரேட். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட அந்த கேங் அது இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. சூப்பருங்க. ஏன்னா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இவ்வளவு தூரம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க எல்லாமே வந்து எல்லாம் இது வரைக்கும் அது கிருஷ்ணவேணி எல்லாரும் கிருஷ்ணவேணி, அமுதப்பிரியா, பிரீதா, நதீரா, நாங்க எல்லாம் ஃப்ரம் எல்கேஜி onwards we are together. So nice, so nice. We have not lost touch with each other. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே கிரேட். ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதும் உங்களுக்கு வந்துட்டு ப்ரேயர் மேலே ஒரு பயங்கர ஒரு ஈடுபாடு இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன். ஸோ மனசு நீங்கள் சொல்றீங்க நான் நிறைய டிப்ரெஷனை கடந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல ப்ரேயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருந்துச்சு? ப்ரேயர் தான் எனக்கு சப்போர்ட். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் தான். ஒருத்தன் கண்டுக்காம போனா ஏண்டி பின்னாடி ஓடுறேன்,
ம். ஹீ டசன்ட் வாண்ட் யூ, ம். ஹீ டசன்ட் டிசர்வ் யூ. அப்படி இருக்கும் போது அழுதுகிட்டு கொண்டுகிட்டு பின்னாடி ஓடிக்கிட்டு நீ எதுக்கு டிப்ரெஷனுக்குள்ள போற அப்படின்ற ஒரு இது என் ஃப்ரெண்ட்ஸ் டாட் மீ அண்ட் ப்ரேயர்ஸ் டாட் மீ லாட்ஸ். ம்ஹ்ம். அது மட்டும் இல்லை, ஸ்டார்டட் ஈவன் டெஸ்டிமனி இன் சர்ச்சஸ். ம். அதாவது எனக்கு நடந்த கஷ்டங்கள் கடவுள் என்கிட்ட இருந்து எப்படி வெளியில கொண்டு வந்தார், இது எல்லாமே சர்ச்சில் போய் டெஸ்டிமனி கொடுக்குறேன். ம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் கிழக்கே வரும் பாட்டு படம், ஐ ஃபெல் ஃப்ரம் தி வாட்டர் ஃபால், ம். ஒகனக்கல் வாட்டர் ஃபால் ஷூட்டிங். ம். அங்க வந்து ஐ வாண்டட் டு ப்ளீஸ் த டைரக்டர். அப்போ டூப் வரல, ம்ஹ்ம். என் டேடி வந்திருந்தார் ஷூட்டிங்க்கு. அப்பா சொன்னாங்க அங்க கயிறுலாம் கட்டி வச்சிருந்தாலும் வேகமா போயிடும், வாட்டர் வேகமா போகுது, உனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, இந்த ஷாட் நீ செய்யாதன்னு. ம். ராதா பாரதி சார் டிரெக்டர், அவர் என்ன சொன்னாரு, ஒரே ஒரு சும்மா இந்த கல்லுல இருந்து இங்க குச்சிடுமா அவ்வளவுதான், ம். குச்சிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு எஞ்சிடு அவ்வளவுதான், ம். ரொம்ப நேரம்லாம் இருக்க வேணாம் ம். தண்ணிக்குள்ளார அப்படின்ட்டு. ஸோ நான் அப்பா செய்ய விட மாட்டேங்கிறேன், நீங்க செய்யணும்னு சொல்றீங்க சார், என்ன பண்றதுன்ட்டு. அப்போ நான் தான் சொன்னேன், யார்கிட்டயாவது அப்பாவை கூட்டு போய் எங்கேயாவது பேச சொல்லுங்க, அப்போ இந்த ஷார்ட் எடுத்துருங்க, நீ ஃபர்ஸ்ட் நடந்து பாருமா உன் கான்ஃபிடென்ட் லெவலுக்குன்னு. ம். நான் நடக்கும் போது இட் வாஸ் 2 o'clock, ம். அந்த ஷார்ட் எடுக்கும் போது இட் வாஸ் 4 o'clock. ஓகே. ஸோ என் டேடி சொந்த உண்மை, ஆ. த வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் ஆ. நிறைய போக ஆரம்பிச்சிருச்சு. அது 2 சைடும் கயிறு கட்டியிருக்காங்க. ஓகே. ஓகே. அண்ட் பீப்புள் ஆர் தேர், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அவங்க இவங்க உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. ஒருவேளை நான் ஸ்லிப் ஆகி போனா கூட காப்பாற்றலாம். ம். பட் நான் போட்ட ட்ரெஸ்ஸு ம். இட் வாஸ் அ லாங் ஸ்கர்ட். ம்ஹ்ம். ஓகே. நான் குதிச்சு இப்படி விழுந்திருந்தா எந்திருப்பேன். ஆ. இப்படி போயிட்டேன் ஐயோ! பேக்ல. ஓகே. பேக்ல போயிட்டு நேரம் அடிச்சுட்டு போய் வாட்டர் ஃபால் மேலேருந்து கீழே விழுந்துட்டேன். இவங்கெல்லாம் கையெல்லாம் கொடுத்தாங்க டு சேவ். when I went inside the water, I'm seeing the fishes and everything on top. ம். கொஞ்ச நேரம் மூச்சு முட்டுச்சு. then I'm breathing. ம். நல்ல மூச்சு விடுறேன், ஆனா தண்ணி கடியில இருக்கேன்னு புரியுது. கை கால் எடுத்தா கை கால் வர மாட்டேங்குது, கை காலே இல்லாத மாதிரி இருக்கு. ம். நான் தான் சொன்னேன், ஐயோ ஐம் கானா, அவ்வளோதானா. அப்பா சொன்னாரு செய்ய வேணான்னு, நான் கேட்டேனா இந்த மாதிரி ஆர்வ கோளாறுல தண்ணிக்குள்ளே இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இயேசுவே ரட்சியம். we have that habit of saying இயேசுவே ரட்சியம் for whatever. So I was kept on saying இயேசுவே ரட்சியம். அப்பா கிட்ட ஒரு வாட்டி அப்பா முகத்தை பார்க்கணும் பாவம் அப்படி இப்படின்ட்டு. அப்போ ஒரு எல்லாம் குடிச்சாங்க, எங்க யூனிட்டே குடிச்சிச்சு. பிரசாந்த் சார் குடிச்சாரு என்னை காப்பாத்த, எவ்ரிபடி பிரசாந்தோடைய அசிஸ்டன்ஸ் குடிச்சாங்க காப்பாத்த. ஒருத்தர் கையிலயும் நான் சிக்கல. பட் டெட் பாடிக்காக ஒரு போட் வருது, ஃபிஷர்மேன் டெட் பாடிக்காக ஒரு ஃபிஷர்மேன் போட் வருது. ஆ. அவங்க பிடிச்சி இழுத்தாங்க, நான் மூச்சு விட்டுட்டு நிக்கிறேன். நான் உடனே நான் ஏன் பாக்குறேன்னா, ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அவுட் ஆன் த இதுக்கு மலை மேல பாக்குறேன், அப்பா என்ன அழுதுட்டு இருக்காங்களா என்னன்னு. அங்க எங்க அப்பா முட்டி போட்டுட்டு வேண்டிட்டு இருக்காரு. He was not shouting at anybody. டேடி முட்டி போட்டு வேண்டிட்டு இருந்தார். நான் தான் பார்த்தேன், ஓகே ஃபைன் ரைட் அப்படின்ட்டு. அப்புறம் இடுப்புல கட்டினாங்க பாருங்க கயிறு, அதை வச்சு புல் பண்ணாங்க. எவ்வளவு நேரம் மேம் தண்ணிக்குள்ள இருந்தீங்க? More than half an hour. It was a miracle that I'm alive. Oh my god. Yeah, this is what I say. It was really a miracle that I'm alive. So எனக்கு மேல அப்புறம் போய் இழுத்தும் போது என்ன ஆயிடுச்சு, அந்த ராக்ஸ் மூஞ்சில தேய்ச்சு ஃபுல்லா வந்துருச்சு, ஸ்கின் ஃபுல்லா பீல் ஆஃப் ஆயிடுச்சு. Oh my god. அங்க போயிட்டு ராதா பாரதி முகத்தை பார்த்தாருமா, நீ பேக் ஷாட் ஒன்று மட்டும் நடிச்சு கொடுத்துருமா அப்படின்னாரு. சரி ஏன் ஃப்ரண்ட்ல கேமரா வரல, என் ஹஸ்பண்ட கூப்பிட்றேன் கண்ணாடி காட்டுன்னு. டச் பர்சன் வேணாம் மேடம் நான் காட்ட மாட்டேன் மேடம், அவன் போய் அழுகிறான். அப்புறம் கொடுங்க கண்ணாடின்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் லைக் உங்களுக்கு பெயின் அது எதுவும் இல்ல? இல்ல, ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி ட்ரென்ச்ட் இன் த வாட்டர்ல. அதனால எனக்கு டோட்டலா அந்த மரத்து போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபேஸை பார்த்தா ஹாரர் படத்துல வர எஃபெக்ட். சொன்ன வாட் தென் லைக் தியாகராஜன் அங்கிள் அண்ட் ஆல் டோல் லைக் வை நாட் கோன் ஃபார் பிளாஸ்டிக் சர்ஜரி, அந்த அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்பா சொல்லிட்டாங்க படுட்டும் பாடு, இயேசுக்கு பிடிக்காம வந்தா பாரு நடிகை, இது அவருடைய பனிஷ்மெண்ட்டு. அதுதான் நீ தேங்காய் எண்ணெயை முகத்தில் தேய்ச்சிட்டு பைபிள் படி, கடவுள் விருப்பப்பட்டா குணப்படுத்திட்டு, இல்டி நத்திங், நோ பிளாஸ்டிக் சர்ஜரி, நத்திங் ஃபார் யூன்ட்டாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போது. தினம் காலையில் ஈவினிங் ஐ யூஸ் டு சிட் வித் த பைபிள், தினம் தேங்காய் எண்ணெயை போட்டுட்டு I'll be going on crying and praying. Just in 3 weeks time போயிடுச்சு. பர்ஃபெக்ட். நான் தியாகராஜன் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், அங்கிள் ஷூட்டிங் வரட்டுமா, ஃபினிஷ் த ஃபிலிம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முடிச்சிட்டீங்களா அந்த ஷூட்டிங்க? பாருங்க, ஒரு ஸ்காரும் இல்லை ஃபேஸ். எஸ். didn't have a scar. That is because like this I say. ஆமா, அதே மாதிரி கல்யாணம் ஆகி எனக்கு வந்து டோட்டலி ஒரு 5 years I didn't have a child. அப்போ suddenly this guy came, my son. ஜோடி நம்பர் 1ல I was dancing. And then I was காம்பேரர் ஃபார் திஸ் ஜில்லுன்னு ஒரு சந்திப்பு விஜய் டிவி, அது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சியர் லீடர்ஸ்ல ஜட்ஜா இருந்தேன். ஸோ டோட்டலி I was with ஸ்டார் விஜய் ஃபார் சம் டைம். அந்த டைம்ல தான் சடனா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. மூச்சுக்கு ஜோடி நம்பர் 1 ரிஹர்சல் பண்ண முடியும். சரி நான் போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு.
they just said take a pregnancy test. ஓகே. போய் பார்த்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ pregnant. அதுக்கப்புறம் ஸ்டார் விஜய்க்கு ஒரு கும்பிடு. நான் ஐ செட் லைக் ஐ வில் காம்பேரிங் வரைக்கும் நான் பண்ணி முடிச்சிடுறேன் சார் உங்களுக்கு. ஓகே. ஜோடி நம்பர் 1 ஐ காண்ட். அந்த டீலான ஒரு டீலா ரிஷி தான் என்னுடைய பேர் அதுல. ஓகே. இது எப்படி என்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீ பிரெக்னெண்டா? நான் சொன்னேன். அப்போ அவரு தனியா ஜோடி இல்லாம ஆடி ஒரு ரவுண்டு. ஓகே. அதுக்கப்புறம் ஹி ஹேட் டு கெட் எலிமினேட்டட். அவருக்கு ரொம்ப கோவம். ஓகே. எப்படி இந்த மாதிரி நான் சொன்னேன், குழந்தை வந்தது பெரிய விஷயம். எனக்கு 5 வருஷமா குழந்தை இல்லை. குழந்தை வந்து அதை தானே கவனிப்பேன். நான் இதுக்கு ஜோடி நம்பர் 1 பண்ண போறேன் அப்படின்ட்டு. Then I went to Kitchen Superstars. ஓகே. ஓகே. And then சமையல் கிச்சன் கில்லாடிகள். இப்போ கூட I'm interested in going for Cook with கோமாளி. யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அது ஏனே தெரியல. கேட்ற வேண்டியதானே? யார்கிட்டப்பா நீ கேட்கறது? நமக்கு ஆளுங்களே தெரியாது. இதுக்கு முன்னாடி ரியாலிட்டி ஷோஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்களா போய் அப்ரோச் பண்ணீங்களா இல்ல அவங்களே அவங்கள தான் they came to me. So இப்போ யாராவது they have to come ஓகே. because I enjoy cooking. So இந்த Cook with கோமாளி மாதிரி கிடைச்சிச்சுன்னா I can go do something. யா ஷூர். இப்போ ஷக்கிலா மேம்க்கு அவங்களுக்குலாம் அங்க தே ஹேவ் கனெக்ட் நோ குக் வித் கோமாளில அவங்க ஆல்ரெடி அங்க இருந்தனால. ஆமா, அவங்க ரோஃபான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. இப்போ she is not there. போயிட்டாங்க. இப்போ என்ன புது டீம் ஏதோ வந்திருக்கு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல மேம். இப்போ இதுக்கு முன்னாடி எஸ் உங்களுக்கு அவங்களா, ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்லேருந்து நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா நான் டைரக்டா போய் அப்ரோச் பண்ணி கேட்கறதுல எனக்கு நான் தயக்கப்பட மாட்டேன். அப்படி ஒரு பர்சனாக தான் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு டைம்ல எனக்கு வரதில்லை அப்படின்னு நீங்க சொல்லும் போது நீங்க தயக்கப்படாம கேட்கறது உண்டா? See, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஐ கேன் ஆஸ்க். தெரியாத சர்க்கிள் ஐ காண்ட். பிகாஸ் இப்போ என்னன்னா என்னுடைய ஏஜ் குரூப்கான கேரக்டர் இப்போ இல்லை. ஏன்னா இந்த மஞ்சுமெல் பாய்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படம்லாம் லேடிஸே இல்லை அந்த படத்தில். ஆமா. இப்போ நிறைய படத்தில் நீங்கள் ரெட்ரோ படம் ஒன்று வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க அதில் லேடிஸ் இப்போ என்னுடைய ஏஜ் கேரக்டர். இப்போ கூலி எடுத்துங்க, ரஜினி சார் படம், யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க, யங் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. என்னுடைய ஏஜ் குரூப் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சத்யராஜ் சாருக்கும் பேர் இல்லை, ரஜினி சாருக்கும் பேர் இல்லை. அப்போ தட் வாஸ் தி ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போல்லாம் லேடிஸே வேணான்றாங்க படத்தில். ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு. பட் அந்த ஈவன் வேற மாதிரி படத்துல வந்துட்டு நீங்க அம்மாவா நடிச்சிருப்பீங்கல்ல, அதுல ஆக்சுவலி நீங்க ரொம்ப அழகா அந்த ஹீரோயினை விட நல்லா இருக்காங்களே, அம்மாவே நல்லா இருக்காங்களே, அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ ஸ்டார்டிங்ல சிவாஜி சாரோட நடிச்சிருப்பீங்க, அவங்களுடைய பேரனோட நடிச்சிருப்பீங்க, அது ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்திருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் ஏன் மேம் நிறைய அம்மா கேரக்டர்ல உங்களை பார்க்க முடியல அகைன்? See, the thing is, அம்மா கேரக்டர்ஸ் சினிமாவில் ரொம்ப இல்லை. இப்போ அம்மான்னு ஃபர்ஸ்ட் நம்ம மனசுக்கு வந்து சரண்யா மேம். சரண்யா மேம் தான் ஃபர்ஸ்ட் வராங்க. இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்த உடனே அம்மா ரோல்னா சரண்யா. அதை விட்டாக்கா அடுத்தது இருக்கு மீரா கிருஷ்ணா, உமா பத்மநாபன். இப்போ என்ன வந்து எந்த ஜானரில் வைக்கிறதுனே உங்களுக்கு தெரியல. ஹீரோயின் ஜானரில் வைக்கிறதா, இல்லை அக்கா ரோலுக்கு வைக்கிறதா, இல்லை அம்மா ரோலுக்கு வைக்கிறதான்னு அவங்களே they have not come to a point. இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்கா ஐ willing to do any character. இப்போ ஒரு படத்துல ஒரு டாக்டர் கேரக்டர் பவர்ஃபுல்னா ஐ willing to do that character. ஒரு லாயர், லேடி லாயர், இல்லை லேடி போலீஸ் ஆஃபீஸர், எனி கேரக்டர் ஐம் willing to do. But they are not approaching me. பிகாஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இத்தனை படத்தில் அவங்க ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க போய் 2 சீனு 3 சீனுக்கு கூப்பிட்டா நடிப்பாங்களா, கேட்டாலும் என்ன அமௌண்ட் கேட்பாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. நான் அமௌண்ட்டை குறைச்சி ஒர்க் பண்ண நான் ரெடி. இந்த இன்டர்வியூ மூலமாக அதை தெரிவிச்சுக்கிறேன். அது டைரெக்டாக எனக்கு மேனேஜர் பிஆரோ கிடையாது. தே ஹேவ் மை டைரக்ட் நம்பர், தே கேன் கால் மீ. டைரெக்டாக கால் பண்ணி பேசினா தானே தெரியும் நான் அமௌண்ட்டுக்கு வருவேனா இல்லையான்னு. எஸ் எஸ். when they don't have that, what will we do? டெஃபினட்டா. Nobody wants to take a try. That is it. Maybe through this podcast they'll get to know, hopefully. Yes. And நிறைய படங்கள் நீங்க நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ஃபேவரட் படம் நீங்க பண்ணதுல எது மேம்? I like கிழக்கே வரும் பாட்டு with Prashant. Okay. That's my first favorite. My second favorite is Kabliwala, Okay. which was the உண்மையிலே circus backgroundல we were shooting and my entire family was there. மம்மி டாடி தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. So it was like ஒரு பிக்னிக் மாதிரி இருந்தது. Okay. And of course மோகன்லால் சாரோட இன்னொரு 2 படம் பண்ணியிருக்கேன், தனம் and Uncle Bon. That also was an experience. Okay. But தனம் நீங்க பாத்தீங்கன்னா it was almost like பயந்து I was doing. ஏன்னா my first movie as a heroine. என்ன ஹீரோயின் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஃபுல்லாவே ஒரு ஷார்ட் டு ஷார்ட் அந்த டென்ஷன் தான் இருந்தது. பட் மோகன்லால் சார் வாஸ் வெரி ஸ்வீட். அவரை பத்தி 1000 பேர் 1000 சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி எனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் கொண்டாந்து கொடுத்துட்டு மத்தியானம் ஆனால் அந்த ஐஸ்கிரீம்காரன் வருவான் லொக்கேஷனு, அவங்ககிட்ட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாரு. எனக்கு மோகன்லால் சார் பற்றி அந்த மெமரிஸ் தான் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நைஸ். அண்ட் இப்போ நிறைய படங்கள் உங்களுக்கு வந்து அந்த படத்தை மிஸ் பண்ண ரெக்ரெட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பொன்னுமணி. பொன்னுமணி வித் கார்த்திக் சார். ஓகே. ஐ மிஸ்ட் இட் அவுட். அண்ட் அது பிகாஸ் லைக் அதில் ஒரு இந்த சீன் இருந்தது, லைக் சௌந்தர்யாவை ரேப் பண்ற மாதிரி ஒரு சீன். பட் அதுல வந்து இவர் சொல்றாரு
டைரக்டர் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாரு, இல்லை சார் அந்த சீன் அப்படி எடுக்க மாட்டோம், அந்த சீன் நம்ம வந்து ஒரு இதுவாக தான் காட்டுவோம். பட் டேடிக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை அப்புறம் உள்ளே போயிட்டு இதை சொல்லிடுவாங்களோ, இது ஒரு மிஸ்ஸு. வள்ளி படம் ஓகே அடுத்த படம், பிகாஸ் அந்த சாங் என்னுள்ளே கிளாமர் சாங் நமக்கு ஆகாது. அப்புறம் செம்பருத்தின்னு ஒரு படம் ஐஸ்வர்யா பண்ணாங்க, நான் பண்ண வேண்டிய கேரக்டர். ஓகே ஸோ அது மாதிரி நிறைய முக்கால்வாசி நிறைய தெலுங்கு படங்க போயிருக்கு. ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அந்த ட்ரெஸ்ஸிங் கிளாமர் ரோல் இந்த மாதிரி இருக்கிறனாலே நிறைய படங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே ஒன்லி வாண்டட் டு டூ ஹோம்லி. ஓகே எனக்கு கொஞ்சம் கிளாமர் பண்றதுலயும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. பிகாஸ் லைக் ஒரு நடிப்புக்கு வந்துட்டோம், ஓவர் எக்ஸ்போஷர் இல்லாம ஓரளவுக்கு பண்ணலாம். பட் டேடி வந்து ரொம்ப ஓவரா வந்து இது பண்ணுவாங்க. ஒயிலாட்டம் படத்துல வந்து அந்த தெப்ப குளத்துக்குள்ளன்னு ஒரு சாங் வரும், அதுல வந்து மலை மேல ஏறி வருவேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் பின்லாம் குட்டிருந்தேன் சாரிக்கு. பட் காத்து வந்து கொஞ்சம் லைட்டா தான் விலகிச்சு சேலை. டேடி உடனே வந்து கேமரா பண்ணி நின்ட்டாங்க. இப்படி இந்த மாதிரிலாம் தொல்லை கொடுப்பாங்க எங்க அப்பா. லைட்டா தான் விலகுச்சு. அவ சொல்லியிருந்தா கட் பண்ணிட்டு இன்னொரு டேக் கூட எடுத்துருக்கலாம். ஓகே ஸோ ஹி வாஸ் லைக் தட். ஓகே ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டடா இருந்தனால நிறைய படங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கு. அது ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லை, வாட் எவர் ஐ குட் சேவ் த மணி ஹி டிடன்ட் சேவ் ஃபார் மீ. வாட் எவர் ஏர்ன் இட்ஸ் ஒன்லி ஃபார் த ஃபேமிலி, ஃபார் எவ்ரி ஒன் டுகெதர் டு பி ஷேர்ட், அந்த மாதிரி தான். ஸோ எனக்குன்னு தனியாக ஒரு லேண்டோ ஒரு வீடோ எங்கள் டேடி வாங்கணும் முயற்சி பண்ணுறேன். வாட் எவர் வி கெட் இஸ் அ ஃபேமிலி மணி, அந்த மாதிரி தான். ஓகே அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்போ? Daddy was an officer in State Bank of India. ஓகே As well as he was a veterinary doctor. Veterinary clinic வச்சிருந்தாரு. ஓகே He was a very close friend of கலைஞர். ஆமா, அப்போ எனக்கு பேர் வச்சது ராஜாத்தி அம்மாவும் கலைஞர் தான். சார்மிளா அப்படின்னு பேர் வச்சது அவங்க தான். ஓகே ஸோ ஹி வாஸ் வெரி க்ளோஸ் வித் கலைஞர். ஆஸ் வெல் அஸ் ஹி வாஸ் க்ளோஸ் வித் ஜெயலலிதா அம்மா. பிகாஸ் சீஃப் செக்ரட்டரி MM ராஜேந்திரன் இஸ் மை பெரியப்பா, அப்பாவுடைய கசன் பிரதர். ஓகே ஸோ ஹி வாஸ் ஹேவிங் ஆல் பொலிட்டிக்கல் பவர், அது இது நிறைய இருந்தது. அதனால தான் இவருக்கு என்னன்னா, பொண்ணை வச்சு சம்பாதிக்கிறாரு இவருன்னு வெளியில வந்துடக்கூடாது, அது தெரியக்கூடாதுன்னு தான் இவர் ரொம்பவே பண்ணிட்டார். இப்போ வந்துட்டு வேற இப்ப எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களுடைய பொண்ணுங்களே வந்துட்டு நடிக்கிறாங்க. பட் அப்போ இட் வாஸ் டிஃபரெண்ட் சினாரியோ. யுவர் ஃபுல் நேம்? சாமிலா கிறிஸ்டினா. யுவர் நிக்நேம்? யுவர் நிக்நேம்? சாமி. சாமி. யுவர் ஹைட்? My height 5'3". Okay. What is your qualification?